ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கீங்க இல்லை நல்லதாக போட்டிருக்கீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணி சொல்கிறது வந்து பேர் மினிமவா இல்லை பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டா? இது என்ன நல்லா இருக்கு அது சொல்றது பேர் மினிமம். வாவ் சூப்பரா இருக்கு அப்படி சொல்றது பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். அன்ஃபாலோயிங் ஆல் கேர்ள்ஸ் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் பேர் மினிமமா இல்லை பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டா உங்க பாய் ஃப்ரெண்ட் பண்றது? இதெல்லாம் நம்ம சொன்னா டாக்ஸிக் ரெட் ஃபிளாக்னு சொல்லிடுவாங்க. ஆமா இதுல பேர் மினிமம் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்ல கேக்க நமக்கு இந்த வம்பு வேணாம். நீ யார் வேணா எனக்கு லாயலா மட்டும் இரு போதும் அவ்வளவுதான். பர்பிள்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கும்போது பர்பிள்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கரெக்ட். இந்த மாதிரி விஷயம் வந்து ஃப்ளர்ட். இப்போ இதே வந்துட்டு பர்பிள் யூ லுக் செக்ஸினா அது வந்து இது அது காஜ். ஒரு 10 நிமிஷம் மீட்டிங்காக கடல் கடந்து வந்து உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா அது பேர் மினிமமா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டா? பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான். ஆஃப்டர் எக்ஸ் வந்து ட்ராமடைஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் வந்து போயிருக்கும்ல. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தவங்க வந்து நம்ம இது பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அது மைண்டில் அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகும், ஐயோன்னு நம்மளுக்கு இது பண்ணிடுவானோ. ஏன்னா சொல்லுவாங்க, அதாவது சுடுதண்ணியில் உளுந்த பூனைக்கு வந்து பச்சை தண்ணியை பார்த்தாலும் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இருக்குமா? கொஞ்சம் அதனால நம்ம கொஞ்சம் இல்ல ரெடியாவே இருப்போம். இவங்க ஏதாவது ஹிட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து முன்னாடியே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களே, இப்படி மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். வில் லைக் என்ன வாட்ச் தெம். நீங்க வந்து அதே தப்பை பண்றீங்களா இல்லை டிஃப்ரெண்டான சாய்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்றது வந்துட்டு நம்ம அங்கதான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ என்னன்னா முன்னாடி இருக்கிறத வந்து ட்ராமாவா எடுத்து அதை கேரி பண்ணாம அதை லெசனா எடுத்து ஃபார்வர்ட் பண்றது இட்ஸ் லைக் பெட்டர். அதை வந்து ஹெவியாக ஒரு சிலுவை மாதிரி தூக்கிட்டு போகாமல் அதை வச்சுட்டு ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடாது, ரூல்ஸ் டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த ஹீலிங் டைம் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு நமக்குன்னா பொதுவாக சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இவனுங்க சும்மா இருந்தாலும் அவளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசல. அது அந்த ஒரு சொன்னல இந்த 2% அவங்கள பற்றி பேசுறேன். அதாவது அவங்க அவங்க எப்படின்னா இப்போ லிட்டரலி எப்படின்னா இப்போ அவங்க பழகுறாங்கன்னும் போது நம்ம பார்வைக்கு வந்து ஓகே நம்ம கொஞ்சம் பேசிக்காவே வந்து ஜோவியல் டைப் தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் ராங் இன் தட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு டைம் எப்படி சொல்றது, ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜே பார்த்துட்டாங்க. நாங்கன்னா ஃப்ரெண்டை பார்த்து பார்த்துட்டோம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில். இந்த டோனு ப்ரோ, அந்த டோன் அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட்டு யூஸ் பண்ணுற டோனு, டின்னருக்கு வரியா டோனு. அதாவது நம்ம கூட நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கூட அந்த டோன் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு மாதிரி ஒரு அசிங்கமான டோனு. அப்படி இல்லை 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 அந்த லைக் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்கல்ல, ஒரு அசிங்கமான டோனு. அந்த டோன் உங்களை சொல்லல, அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அந்த டோன் தேவையில்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எப்படி கேட்பேன், இப்போ நமக்குமே வந்து இப்போ பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. டே மச்சான் வரைய டின்னருக்கு போகலாம், அது வேற. இந்த அந்த டோன்ல வந்து அது கீழே மென்ஷனிங் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வா. ஏன்னா எனக்கு நான் இவங்க லஞ்சு மார்னிங்ல சாப்பிட மாட்டாங்களா, டின்னர் மட்டும்தான், அது கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வர சொல்றது. அப்போ நம்ம என்ன தோணும், பர்சன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ அவங்களும் இன்னொரு பையனும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இல்ல அந்த பையன் எனக்கு அந்த பையன் வந்து எனக்கு ஏதாவது ஃபிளாட்டியா மெசேஜ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். மோனிஷா பண்ணாங்க இல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா,